இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் வந்து தெளிவா சொல்லியிருக்கு. அடிப்படை உரிமைகள வந்து கை வைக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்படி வந்து 5 வருஷமா பிராக்டிஸ் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டர் போறது, ஒரு லிட்டிகேஷன் ஆச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோல்குள்ள போறது. இந்த மாரி பல்வேறு அ சட்டங்கள் வந்து இன்டைரக்ட்டா உங்களுக்கு நார்த் இந்தியால வக்ஃப் உடைய சொத்துக்கள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியதா ஒரு இடத்துல எப்படி பாபர் மசூதிய வந்து ராமர் கோயிலுக்காக வந்து ஒரு ஒரு கன்சாலிடேஷன் பண்ணாங்களோ, அதே மாரி ஒரு நம்மள பொறுத்தவரைக்கும் மதம் சார்ந்து கிடையாது. அரசியலமைப்புக்கான ஒரு பிரச்சனையா நம்ம இது பார்த்தோம். ஸோ, உடனடியா வந்து அரசியலமைப்புல வந்து இந்த சட்டங்கள் வந்து எதிரா இருக்குங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவங்க வந்து டைம் கேட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் டைம் குடுங்க. நாங்க வந்து திருப்பி தாக்கல் பண்றோம்னு ஒன்றிய அரசு பக்கம் வந்து பதில் குடுத்தாங்க. இம்மீடியட்டா அடுத்த நாள் திருப்பியும் கேஸ் வந்துச்சு ஆக்சுவலா. கேஸ் வரும்போது, ஆ அதுல வந்து ஆ எவ்வளவோ ஒன்றிய அரசு பக்கத்துல துஷார் மேத்தா அவர்கள் எவ்வளவோ ஆர்குமென்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனா, நம்மளுடைய அ நம்ம வந்து நம்ம வந்து இந்த கிரெடிட்ட எடுக்கணும்னு நம்ம எடுக்கல. அதாவது நம்ம உண்மைய சொல்லணும்னு நெனைக்கிறோம். அதாவது திமுக வந்து ஏன் வந்து இத வந்து நம்ம மேல இவ்ளோ அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அப்டின்னா, கவர்னருக்கு எதிரான வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் வாங்கும்போது சிறப்பா கொண்டாடுனாங்க. பயங்கரமா கொண்டாடுனாங்க. ஓகே நாங்க வெற்றி பெற்றுட்டோம். மாநில சுயாட்சிய வந்து நாங்க வந்து காப்பாத்திட்டோம். அ ஒண்ணு ஜனாதிபதிக்கே வந்து 3 மாசத்துல ஆர்டர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரெசல்யூஷன பாஸ் பண்ணோம். இதெல்லாம் உண்மையிலே நல்ல நல்ல வரவேற்புக்குரியது. நம்ம அத வரவேற்கிறோம். மாநில சுயாட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா, நம்ம வந்து கடுமையா வந்து நம்ம குரல் குடுப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து குரல் குடுப்போம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம கொள்கை ரீதியா வந்து நம்ம பயணிப்போம். ஆனா, நம்ப வந்து இந்த கேஸ்ல முன்முயற்சி பண்ணி ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து இந்த கேஸ் வரும் வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது. அது திமுகவுக்கும் சரி, நெறைய பேத்துக்குமே வந்து இத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திமுக வந்து அந்த கவர்னருக்கு எதிரா கேஸ் போடும்பொழுது, முகுல் ரோத்தனி ஏன் நம்பளுடைய அபிஷேக் சிங் நமக்காக அப்பியரன்ஸ் ஆனாரே, அவருமே அந்த கேஸ்ல வந்து திமுகவுக்காக ஆர்குமென்ட் பண்ணவர் தான். அந்த 2 அட்வொகேட்ஸும் ஆர்குமென்ட் பண்ணி தான் வந்து அ கவர்னர் கேஸ்ல வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனா, இந்த வக்ஃப் கேஸ்ல வந்து அவங்க வந்து பெரிய சீனியர்ஸ வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணி பெருசா வந்து ஒரு ஆர்குமென்ட் வந்து அவங்க வந்து பெருசா வைக்கல. பொதுவாவே நோட்டீஸ் குடுத்துருவாங்கன்னு அவங்க நெனச்சிருக்கலாம். அ நான் இன்டென்ஷன் வந்து பதிவு பண்ண விரும்பல. ப ப பொதுவாவே யூனியன் கவர்ன்மெண்ட் கோர்ட்க்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் குடுத்துருவாங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க நெனச்சிருக்கலாம். ஆனா, நமக்கு முதல் நாள்ல இருந்தே நம்ம தலைவருக்கும் சரி, நமக்கும் சரி, நம்மளுடைய அட்வொகேட்ஸ் டீமுக்கும் சரி நம்பிக்கை இருந்துச்சு. இது எப்படியாச்சும் வந்து நம்ம ஸ்டே வாங்க முடியும். ஏன்னா, அரசியல் அமைப்புக்கே இது எதிரா இருக்கு. இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிரா இருக்கிறதோட, அரசியலமைப்புக்கு எதிரா இருக்கு ஆக்சுவலா. அத வந்து நம்ம நம்பிக்கையா அந்த இடத்துல அவர் ஆர்குமென்ட் பண்ணும்பொழுது, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அத உள்வாங்கிட்டு, அ துஷான் மேத்தா அவர்கள பார்த்து அதுல வந்து ஒரு நெறைய பேர் வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. இது வந்து ஸ்டே கிடையாது, அப்படி கிடையாது. ஸ்டே குடுக்கலான்னு 17ஆம் தேதி போம்பொழுது, அதாவது முக்கியமா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட்மென்ட்ஸ் ஆ பிளஸ் இந்த 5 வருஷம் முஸ்லிம்ஸ் வந்து பிராக்டிஸ வந்து நான் வந்து அடுத்த ஹியரிங்ல வந்து நான் வந்து பார்ப்பேங்கிறத பதிவு பண்ணாரு அவரு. அப்புறம் வந்து இந்த வகுப்பு சொத்துக்கள் இப்படியே தான் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் ஆவணும். நீங்க வந்து அ நீங்க வந்து ஏதாவது குழுக்கள் போட்டு இல்ல வந்து அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ அப்ப இந்த இந்த சட்டத்தோடைய அடிப்படை என்னன்னா, ஆ ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் பண்றதும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ வந்து நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு, அது விஷயமா ஸ்டே குடுக்கும் பொழுது, யூனியன் கவர்ன்மென்ட்ல இருந்து துஷார் மேத்தா அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, "ஸ்டே குடுக்காதீங்க. அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் நாங்க வந்து இந்த சட்டத்த நாங்க வந்து ஹோல்ட் பண்றோம்." அ அதாவது நாங்களே அதாவது ஒன்றிய அரசே நிப்பாட்டி வைக்கிறோம். நாங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் இது ஒரு ஸ்டே தான் அது. அதாவது சட்டத்த நிறைவேற்றிய மக்களவையிலயும், மாநிலங்களவையிலயும் நிறைவேற்றிய ஒரு அரசு இத்தன வருஷத்துல எவ்வளவோ சட்டங்கள் நிறைவேத்தியிருப்பாங்க. இத்தன வருஷத்துல கோர்ட்டுக்கு போயி யாருமே ஒரு ஸ்டே வாங்கவே முடியல. ஆனா, நம்மளுடைய தலைவர் வச்ச நம்பிக்கையும் சரி, நம்மளுடைய வக்கீல்கள் கொண்ட நம்பிக்கை, சிங்வி அவர்களுடைய ஆர்குமென்ட்டும் சரி, முதல் முறையா ஒரு ஒன்றிய அரசே, ஒரு பெரிய கவர்ன்மென்ட் சொல்லியிருக்கிற ஒன்றிய அரசே, தான் கடுமையாக ஏற்படுத்திய சட்டத்தை, நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நான் போடல அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சாங்க ஆக்சுவலா. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஸ்டேங்கிறதுங்கிற வார்த்தைய தவிர, ஒரு அரசே வந்து ஒரு சட்டத்த வந்து நிப்பாட்டி வைக்கிறேன்னு வந்து அந்த செக்ஷன்ஸ்லாம் நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ரிலீஃப் அ இஸ்லாமிய தோழர்களுக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8,00,000 அ அ 8,00,000 ப்ராப்பர்ட்டீஸ் அதுல கிட்டத்தட்ட 30,00,000
ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர போட்டு இந்த சொத்துக்கள்லாம் வந்து லிட்டிகேஷன் வந்து நெறைய சொத்து வக்ஃப் சொத்துக்கள வந்து அட்டாச் பண்றதுக்கு ஒரு அரசியல் ரீதியா இருக்கிறனால தான் நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து கடுமையா ஃபைட் பண்ணோம். ஸோ இந்த ஃபைட்ல நம்ம வெற்றி பெற்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்து கேஸ் வரும். அதுல வந்து முஸ்லீம் பிராக்டிஸ் 5 வருஷம் நீங்க ப அ முஸ்லீமா இருக்கணும்னா 5 வருஷம் பிராக்டிஸ் பண்றதுங்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதனால வந்து இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் அ முழு நம்பிக்கை இருக்கு. தலைவருடைய வழிகாட்டுதல் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து அ முழுமையா இந்த இந்த இஸ்லாமிய மக்களுக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் அதாவது இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் பார்க்கல. நாளைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்துரக்கூடாது. சீக்கிய மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்துரக்கூடாது. அ அந்த மாரியான ஒரு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மைனாரிட்டி ரைட்ஸ வந்து அரசியலமைப்பு பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத வந்து அ இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் இத வந்து நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகம் அ எவ்வளோ கடினப்பட்டு உடனே நான் உங்கள பார்த்திருப்பாங்க. இது வந்து சிங்வி அவர்களே வரல. அ அ லிஸ்ட் வந்து 77 தான் வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சட்டம் சட்டம் நுணுக்கங்களோ, இல்ல சட்டம் இருக்கக்கூடிய தெரியாதவங்க பேசிட்டு இருப்பாங்க. யாரோ YouTubeல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. லிஸ்ட் வந்து யார் வேணா ஃபைல் பண்ணலாம். 1000 பேர் கூட ஃபைல் பண்ணலாம். அது வந்து ஒரு கேஸ வந்து நம்ம வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம். அரசுக்கு எதிரா வந்து அடிப்படை உரிமைகளுக்காக நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அந்த ரிட்ட வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஃபைல் பண்ணலாம். பெரிய இயக்கங்கள் ஃபைல் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. சாதாரண தனிநபர் கூட ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணும்போது 100 கேஸ் ஆகலாம், 200 கேஸ் ஆகும். இந்த மாரிலாம் ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி 77வது இடத்துல வந்தோனே கேஸே வரல. அதாவது இவங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் 2, 3 கேஸ் தான் விசாரிச்சாங்க. இந்த எல்லா கேஸையும் கிளப் பண்ணிட்டாரு. கிளப்னா எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணு தானே. சோ அப்ப வந்து 100 பேர் போட்டாலும் எல்லா கேஸையும் கிளப் பண்ணி, எல்லா அட்வொகேட்டும் வந்து நிப்பாங்க. ஆனா எல்லா அட்வொகேட்டாலயும் பேச முடியாது அந்த டைம்ல. 2 1 1/2 மணி நேரத்துல எப்படி 100 அட்வொகேட் பேச முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ வந்து யார அ அது பொதுவாவே தெரியும். யார் வந்து ரொம்ப கபில் சிபல் அவர்கள்னா யாரு? சிங்வி அவர்கள்னா யாரு? அப்படிங்கிறது சீனியர்ஸ். எப்படி நான் அதான் சொன்னேனே. கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து கவர்னருக்கு எதிரா ஆர்டர் வாங்குனது வந்து இதே அபிஷேக் மணி சிங்வி அவர்கள் தான் ஆர்குமென்ட் பண்ணாரு. தமிழக அரசுக்காக. இதெல்லாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. சோ நம்ப வந்து இந்த மாரி சீனியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது, நம்ம கட்சி மேல ஒரு கிரெடிபிலிட்டியும், தலைவர் மேல இருக்கிற ஒரு 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 கொள்கை பற்றும் இருந்தா தான் ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி யார் அவர்கள்னா, காங்கிரஸோடைய ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸோடைய மாநிலங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் அவரு. அவரு வந்து ஒரு காங்கிரஸ்காரரு. நம்ம ஒண்ணும் பிஜேபி அட்வொகேட்ட தூக்கி நம்ம வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணல. கருத்தாலயும், கொள்கை ரீதியாவும் ஒற்றுமையா யார் இருக்கிறாங்கன்னு அவங்க செக் பண்ணி தான் அப்பியரன்ஸ் ஆவாங்க. அதாவது போன கேஸ்க்கு தமிழக அரசுக்கு பல்வேறு திமுக உடைய கேஸ்க்குலாம் அப்பியரன்ஸ் ஆனவரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்பியரன்ஸ் ஆனாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கலா கனெக்ட் ஆகியிருக்கிறோம் அப்பிடிங்கிற ஒரு விஷயத்த அவர் உள்வாங்குன பிறகு தான் அத வந்து அ அவர் வந்து அப்பியரன்ஸ் ஆகுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரு சீனியர அப்பியரன்ஸ் ஆக வைக்கிறதே பெரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல. சோ அத வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணி, ஒவ்வொரு ஒவ்வொரு 1 மணி நேரம் தலைவர் அத ஃபாலோ பண்ணி இந்தியாவே வந்து இந்த கேஸ்ல வந்து நம்ம ஸ்டே வாங்க முடியுமா? இந்த சட்டத்துக்கு எதிரா வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரா வந்து ஒன்றிய அரசு எதிரோட இந்த அரசியலமைப்ப வந்து நம்மளால காப்பாத்த முடியுமா? அப்படிலாம் வந்து 17ஆம் தேதி வரைக்குமே யாருக்குமே வந்து 99% வந்து ஏன் மீடியாக்கே அது ஹோப் கிடையாது. திமுகவுக்கும் பெரிய நம்பிக்கைகள் கிடையாது. பொதுவா நோட்டீஸ் குடுத்துருவாங்க. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் அப்பியரன்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல முறையா ஒன்றிய அரசு இந்த சட்டத்த நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம். அடுத்த அடுத்த ஹியரிங் வரைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்த ஹியரிங்ல டீட்டெயிலா அடுத்தடுத்த செக்ஷன்ஸும் நாங்க விசாரிப்போம்ன்னு வந்து ரொம்ப கடுமையா வந்து சிஜே அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு குடுத்தாரு. ஸோ இத வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இன்னும் நெறைய இடத்துல புரியல. இந்த சட்டத்தோட பிரச்சனைகள் என்ன? வகுப்பு சொத்துக்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் தலைமையில அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணா, யாரோ ஒரு சாதாரண மனிதன் கம்ப்ளைண்ட் இந்த சொத்து வந்து லிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, இம்மீடியட்டா அது ஒரு லிட்டிகேஷன் ஆகி கலெக்டர் வந்து அத வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஒரு லிட்டிகேஷன்ல. இன்னைக்கு சொத்துக்கள் தனிப்பட்ட மனித சொத்துக்களே பல லிட்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு அத்தாரிட்டி பவர்ங்கிறது வந்து அ இஸ்லாமிய மக்கள் கிட்ட ஏற்கனவே வந்து பெரிய பொருளாதார வளம் கிடையாது. வக்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பல மசூதிகளுடைய வாழ்வாதாரமும், பொருளாதாரமும் அங்க இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய வருவாய நோக்கி தான் ஏதோ அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அரண்மனைகளோ, பெரிய பெரிய வாழ்விடமோ அவங்களுக்கு கிடையாது. எந்த வக்ஃப்க்குமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து 2029 தேர்தல்கள் அவர்கள் 29 தேர்தலுக்காக வந்து பிஜேபி கட்டமைக்கும் பொழுது, அந்த அரசியலமைப்புக்கு ஒரு கேள்விக்குறி உருவாகும் பொழுது, நம்ப போயி சிங்வி அவர்களுடைய தலைமையில நம்மளுடைய வழக்கறிஞர்கள் குழு வந்து தமிழக வெற்றிக்கு அதனால தான் நேத்து வந்து ஜட்ஜ்மென்ட் வந்த உடனே நம்மளுடைய
பேஜஸ்ல டிவிகேங்கிற ஒரு ஜட்ஜ்மென்ட்ட வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் வந்து டிவிகே வந்து அப்பியரன்ஸே ஆவல. டிவிகேவுக்கு வந்து இதுல ரோலே இல்ல அப்படின்னு வந்து திமுக ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு. அதாவது இது நல்லா பாருங்க. அ கவர்னருடைய கேஸுக்கு வந்து முதல்வர் அவர்களும் சரி, திமுக வந்து கொண்டாடுனாங்க ஆக்சுவலா. நாங்க வந்து ஆனா இந்த கேஸோடைய இவ்ளோ பெரிய அ வெற்றி ஒன்றிய அரசே செக்ஷன்ஸ நிப்பாட்டி வச்ச பிறகு, முதலமைச்சர் அவர்களோ, மத்தவங்களோ எதுவுமே இத பத்தி பேசாம கடந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா? இதுலருந்தே தெரியுது. ஏன் அப்டின்னா, அவங்க இந்த கேஸ்ல பெருசா இன்வால்வ்மென்ட் ஆவல. அவங்களுக்கு அந்த மேபி ஸ்ட்ராட்டஜி வந்து மிஸ்டேக் ஆயிருச்சு. எந்த சீனியர்ஸும் அப்பாயின்ட்மென்ட் பண்ணாம, ஸ்ட்ராட்டஜி வந்து மிஸ்டேக் ஆனதுனால, இந்த கேஸ வந்து கிரெடிபிலிட்டிய நம்ம வந்து சொன்னோம்னா, அது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே அந்த ஒரு சிறு புத்தி இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலா. இப்ப நாம வந்து அன்னைக்கு வந்து நான் கோர்ட்ல பார்க்கும்போது, அண்ணன் வில்சன் அண்ணன வந்து கட்டிப்புடிச்சு, "அண்ணன் நீங்களும் இதுக்காக தான் வந்தீங்க. வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். கவர்னருடைய கேஸ்க்கு வந்து நம்ம பண்ணும்போது, நம்ம உடனடியா சொன்னோம். ஆ ஒ அ கண்டிப்பா இந்த 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 கவர்னருக்கு எதிரா கிடையாது. கவர்னர் வந்து அரசியலமைப்ப வந்து மதிக்கிறதில்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருடைய சட்டசபையில உருவாக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸ மதிக்கலன்னு வந்து ஒரு ஒரு ஆர்டர் வாங்கும்போது, நம்பளும் வந்து அத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். அந்த வெற்றியில வந்து நம்மளும் வந்து பங்கெடுத்துக்க முடியுமான்னு கூட யோசிச்சோம். அதுதான் நம்மளும் சரி, நம்ம தலைவரோட எண்ணமும் சரி. ஆனா, இத வந்து ரொம்ப திசை திருப்பி, யுபில இருந்து ஒரு யாரோ ஒரு முஸ்லீம யாரோ ஒரு இஸ்லாமியர்கள்னு ஒரு போர்வையில நம்மளுக்கு எதிரா வந்து பேச வச்சு, தலைவருக்கு அவருக்கு எதிரா பொதுவா தலைவரும் சரி, நம்மளும் சரி, இஸ்லாமிய, கிறிஸ்துவர்கள், இந்துக்கள்ங்கிற பிரிவே நமக்குள்ள வந்து எப்பவுமே பார்த்தது கிடையாது. ஒரு பாதிப்பாகும்போது நம்ம குரல் குடுக்குறோம். அது வந்து கடுமையா அ உச்சநீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறோம். கடுமையா நம்ம வந்து ஃபைட் பண்ணி, இன்றைக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து ஒன்றிய அரசே நிப்பாட்டி வைக்கக்கூடிய கடமைய நம்ம செஞ்சிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒன்றிய அரசு மக்களவையிலும், மாநிலவையிலும் நிறைவேற்றிய ஒரு சட்டத்த, இத்தன வருஷத்துல நிப்பாட்டி வச்ச சரித்திரமே கிடையாது. ஒன்லி ஒன் பஞ்சாப் எதிர்த்து நின்னதுனால வேளாண்மை சட்டத்த வந்து எலக்ஷன் பர்ப்பஸ்க்காக வந்து அவங்க வந்து ரிவோக் பண்ணாங்க. ஸோ இது ஒரு கடுமையான ஒரு போராட்டம். இது வெற்றின்னு சொல்றதோட, ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உருவாகி இருக்கு. ஒரு ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உருவாக்கலன்னா அவ்வளவுதான் சட்டமே இந்த சட்டத்தோட அடிப்படையே இப்ப வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சட்டத்தோட முழுமையா நிப்பாட்டி வைக்கிறதோட, மித்தெல்லாம் பெரிய டிராஃப்ட் ஒரு 3, 4 பாயிண்ட் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த சட்டத்தோடைய முக்கிய வடிவமே அவ்வளவுதான். அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த சொத்துக்கள் வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் குவோ மெயின்டெயின் பண்றதும், 5 வருஷமா முஸ்லீம் பிராக்டிஸ் பண்றதும், இதெல்லாம் இந்த பேசிக்க வந்து நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லும் பொழுது, இது வந்து நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கையை நம்ப தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா அபெக்ஸ் கோர்ட்ட, சுப்ரீம் கோர்ட்ட அணுகி, இதுல ஒரு முக்கியமான காரணியா இருக்கக்கூடியது, அரசியல் ரீதியா நமக்கு ஒரு நிறைவ தருது. நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கோம். அரசியலமைப்ப காப்பாடுதல நம்ம வந்து முக்கிய பங்காற்றிக்கிற ஒரு நிறைவு அ அ இருந்துட்டு இருக்கு. அ தலைவர் அவர்கள் வந்து அ ரொம்ப ஹாப்பி எப்பயுமே சொல்லுவாரு, "நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஆனா வந்து நம்ம கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்த பண்ணி, இந்த சட்டத்துல இருக்க முக்கியமான இருக்கிற அந்த 5, 6 பிரிவுகள வந்து நம்ம நீக்குற வரைக்கும் நம்ம வந்து உறுதியா இருக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு." எனி கொஸ்டின்ஸ்? சூப்பர் சார். நைஸ்லி புட் டுகெதர். இதுல என்னன்னா, நேத்து நீங்க பார்த்த அந்த நேர்காணல் கூட நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுல கூட கேட்டாங்க, ம், 11 மணி நேரம் வொர்க் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா, ம். நீங்க சொல்றபோது தான் தெரியுது, இப்போ 11 மணி நேரம் கிடையாது. அவர் 24 மணி நேரமும் மக்கள் சிந்தனையில தான் இருக்காருன்னு தளபதி. ஏன்னா, இவ்ளோ பெரிய கேஸ ஒரு போராட்டமா எடுத்து, அத ஃபாலோ பண்ணி, வாட் மே எவர் கம், வி நீட் டூ ஸ்டாண்ட் ஃபார் த பீப்பிள் அப்படிங்கிறது தானே எஸ், இங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ எஸ். அததான் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா? அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஓகே. நம்பளும் வந்து போட்டு சும்மா ஒரு ஹேஷ்டேக் போட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா, வாட் இஸ் த சொல்யூஷன்னு ஒரு தலைமை கேட்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அ தலைமையில நெறைய அ வேறுபாடு இருக்குன்னு நான் பார்க்குறேன் நானு. எல்லாமே வந்து ஒரு வோட் பேங்க்காவே பார்க்கக்கூடிய இடத்துல, நம்ம வந்து ஒரு அரசியலமைப்புக்காக நம்ம வந்து உறுதியா நிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தலைமை யோசிச்சு அத ஃபாலோ பண்ணி, ஒரு ஒரு கத்தியில அதாவது பார்த்தீங்கன்னா, பஞ்சாபோடைய சட்டங்கள வந்து திருப்பியும் வந்து ஒன்றிய அரசு வந்து யூனியன் கவர்ன்மெண்ட் வந்து ரிவோக் பண்ணும்போது, அதாவது திருப்பியும் திரும்ப பெறும் பொழுது, கிட்டத்தட்ட எத்தன வருஷம் போராடுனாங்க ரோட்ல நின்னு. எவ்ளோ பெரிய போராட்டங்கள். எத்தன பேர் இறந்தாங்க. எவ்வளோ பெரிய வந்து க க போலீஸோட அடக்குமுறை இருந்துச்சு. நம்ப ஒரு அடக்குமுறையும் பண்ணல. நம்ப ஒரு ஒரு பெரிய கத்தியில ரத்தம் இல்ல. ஏன் இஸ்லாமிய தோழர்கள் வந்து அ ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காயம் கூட பண்ணாம, தமிழக வெற்றிக் கழகம் அ வாட் இஸ் த சொல்யூஷன்னு கேட்டு உடனடியா அது 10 நாள்ல, 15 நாள்ல வந்து இத நிறைவேத்திருக்குன்னா,
அ இது வந்து நான் திருப்பியும் சொல்லுறேன். ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மென்ட் தான் நம்ம சொல்ல முடியும். எஸ். சூப்பர் சார், சூப்பர். அதே மாரி நான் நெக்ஸ்ட் அந்த டிஎம்கே பத்தி தான் கேட்கணும்னு நெனச்சேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னு. அதே மாரி நீங்க இந்த ம். யூபில இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவர் வந்து ம். தொடர்ச்சியா பாஜக எடுக்கும் அ இந்த இஸ்லாமியருக்கு எதிர்க்கான எல்லா விஷயங்களையுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவரு. எனக்கு என்ன ஆச்சரியமா ம். இருந்துச்சுன்னா, ஒரு பாஜகல இருந்து சப்போர்ட் பண்றவர பாஜக அணிய சார்ந்தவங்க வந்து பிரபலப்படுத்தி ம். அவர சப்போர்ட் பண்றதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா இந்த ம். விஷயத்துல நம்மளோட வெற்றிய நம்மளுக்கு கிடைக்கக் கூடாம பண்ணணுன்றதுக்காக, இங்க இருக்கிற ம். ம். திமுகவினரே வந்து அத எடுத்து ம். பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுச்சு. இவங்களுக்கு உண்மையாலுமே சிறுபான்மையர் நலமோ, மக்கள் நலத்திலயோ ம். எந்த ஒரு பெரிய உண்மையான அந்த ஒரு பற்றுதல் இல்ல. தே ஜஸ்ட் ம். அந்த ஒரு வாக்கு அரசியலுக்காக என்ன பண்ணிக்க முடியும்? அது எந்த விதத்துல நம்மளுக்கு ஒரு இதுவா செட் ஆகும்? ஒரு வாக்க எடுக்கிறதுக்காக. அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலே இங்கே ஒரு போலி அரசியலா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எஸ். அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சச்சார் கமிட்டிலருந்து வந்து எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்க இஸ்லாமிய அமைப்புல பெண்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சொத்துக்கள் இல்லன்னு நான் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ அதே மாரி சோசியோ எக்கனாமிக்கலா வந்து டெவலப் பண்ணணும்னா, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கிடைச்சா தான் இருக்க முடியும். அதுக்கு சமூக கட்டமைப்ப நம்ம வந்து மாத்தி ஆகணும். நம்மளுடைய பார்வை பெண்ணுன்னா உடல் ரீதியா நம்ம நினைக்கிறதும், இஸ்லாமியர்கள்னா ஒரு தவறா நினைக்கக்கூடிய ஒரு 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 கல்ச்சர தான் வந்து அ இந்தியா முழுவதும் வட வட வ வட அ வட மாநிலம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற சிச்சுவேஷன வந்து நம்ம எப்படி மாத்த முடியும் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறோம். தலித்துகளுக்கு பாதுகாப்பு குடுக்குறோம். நான் சொன்னேன் பாருங்க 3 விஷயத்துல தலித்கள் நான் விட்டுட்டேன். தலித்துகளுக்கும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. ரொம்ப பின்தங்கி நீங்க வட மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்க கன்ட்ரி மாரி இருக்கும். நெறைய பேர் இங்கருந்து வந்து சோமாலியா பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் வந்து வட மாநிலங்கள்ல வந்து சிதம்பரமோ, கடலூரோ இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் போம்போது ஒவ்வொரு சோமாலியாவ நம்ம பார்க்கலாம். அதிலயும் முக்கியமா தலித்தோட காலனிகள் எல்லாமே ஒரு சோமாலிகளா இருக்கும். அதனால தான் நான் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து நான் பர்சனலா வந்து தலித்தோடைய சோசியல் எக்கனாமிக்கல் இம்பாக்ட்ஸ பத்தி நான் பேசிட்டே இருக்கிறது. ஸோ இவங்க வந்து எப்பயுமே முஸ்லிம்களையும் சரி, பெண்களையும் சரி, தலித் தலித் மக்களையும் சரி, அ ஒரு பாதுகாப்பு குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அரசியல தான் இந்த 70 வருஷமா உருவாக்கி வச்சு வோட் பேங்க் வந்து அவங்க வந்து வோட் பேங்காவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எலக்ஷன் டைம்ல போய் தலித் காலனில போய் ஒரு 3000 குடுத்துட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்கீம் சொல்லிட்டா போதும். ஒரு ரூ. 1000 குடுத்துட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு 4, 5 விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீம்ஸா அனவுன்ஸ் பண்ணிட்டா போதும். ஓட்டு போட்டுருவாங்க. டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. அ பெண் அ பெண்களையும் சரி, தலித் மக்களையும் சரி, இஸ்லாமியும் சரி, எத்தன தொழிலதிபர்கள் இருப்பாங்க. எத்தன பேர் இப்ப நீங்க அமெரிக்கால போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சிஓஸ் இருப்பாங்க வுமன்ல. எவ்வளோ பேர் முன்னேறி இருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இங்க வந்து இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒரு இப்ப ஒரு அதாவது திராவிடம்ங்கிறது எல்லோரும் ஈக்குவல். நம்ம வந்து திராவிடத்த வந்து என்னைக்குமே வந்து நெகட்டிவா வந்து பேசவே மாட்டோம். திராவிடம்ங்கிறது வந்து அது வந்து அ திராவிடம், ஆரியம் என்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து யாரால நம்ம அடக்கப்பட்டோமோ, அதுக்கு எதிரா அந்த காலத்துல வந்து எல்லோரும் சமங்கிற ஒரு கோட்பாட்டுக்காக வந்து உருவாக்கக்கூடிய விஷயம். அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து பெரியார் அவர்கள் உருவாக்கிய ஒரு 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 பேசிக் ஒரு சித்தாந்தம் தான் அது. எல்லோரும் சமங்கிறது சொல்றது தான் திராவிடம். நெறைய பேர் படிச்சுட்டு நெறைய பெரிய நாலேட்ஜபிளா இருக்கிறவங்க மாரி வந்து காமிச்சுட்டு இருப்பாங்க. எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடியது தான் திராவிடம். அவ்வளோதான். இதுக்கு மேல ரொம்ப பெரிய தியரியே கிடையாது. அப்ப இப்படி ஒரு பேசக்கூடியவர்கள், பெரியாரிசம் பேசிக்கிட்டு, ஊழல மட்டுமே இன்னைக்கு வந்து இந்த 3 ஜெனரேஷன் எல்லாம் வந்து ஊழல் மட்டும் தான் அவங்களுடைய குறிக்கோளா மாறும் பொழுது, சோசியோ எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கெல்லாம் பொருளாதார வலிமையே இருக்காது. ரொம்ப, ரொம்ப இஸ்லாமிய தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப வறுமையிலயும் அவங்களுக்கான ஒரு அ இ அ செல்ஃப் மேட் எக்கனாமிக்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் மேட் பொருளாதாரம், சுயசார்புள்ள ஒரு பொருளாதாரம் வந்து இருக்கவே இருக்காது. அப்ப சுயசார்புள்ள பொருளாதாரம் உருவாக்கணும்னா, அரசு வந்து ஒரு சமத்துவமான பாலிசிஸ் உருவாக்கணும். அது தலிதா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இஸ்லாமிய தோழர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும், அ ஏன் ஏழ்மையா இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டியா இருக்கட்டும், இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணுங்கிறோம் ஏன்? ஏழ்மையா இருக்கக்கூடிய நம்ம தலித் மக்களுக்காக மட்டும் பேசல. ஏழ்மையா இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டி, ஏன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய கூட ஏழ்மையா இருக்கவங்களுக்கு, என்ன மாரி வந்து இப்ப வந்து நம்மளுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எப்படி வந்து நம்ம பிரிச்சு குடுக்கலாம்? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி ஈக்குவாலிட்டி பண்ணி குடுக்கலாம்? அப்படிங்கிற போர்வையில தான் அ அ நம்மளுடைய அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய அரசியல் வந்து வோட் பேங்கா அவங்கள பார்க்கல. தலைவர் வந்து சொல்ற மாரி தான், "நான் முதலமைச்சர் ஆகுறேன், நம்ம ஜெயிக்கிறோம்" அப்படிங்கிறதோட, நம்ம மக்களுடைய பிரச்சனைலாம் உண்மையா நம்ம எப்படி பேச போறோம்? மக்களுடைய இத்தனை 70 வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, தலைவர் நடிச்சிட்டு இருக்காரு, தலைவர் நடிச்சிட்டு இருக்காரு.
அவரு ஒரு புரொஃபஷனல நான் பார்த்த வரைக்கும், ஒரு புரொஃபஷனல தேர்ந்தெடுத்து இந்த 30 வருஷத்துல உண்மையா நடிச்சதுனால, மக்கள் ஆதரவோட நம்பர் 1 இருந்துட்டு, மக்கள் ஆதரவோட அரசியலுக்கு நான் டிஸ்கனெக்டட் தான் ஆயிடுச்சா? ஹலோ கேக்குதா சார் இப்போ? கேக்குது. பட் அவர் அர்ஜுன் பேசுறது கேட்கல. டிஸ்கனெக்ட் தான் ஆயிடுச்சு. ஓகே. அவர் ஸ்பீக்கர்ல இருக்க மாரி தான் காட்டுது. ஆ சரி, அவரு திருப்பி கனெக்ட் ஆறதுக்குள்ள அந்த ஒரு ஃபைனல் கொஸ்டின் இருக்கு சார். அத கேட்டுறட்டா உங்ககிட்ட? சரிங்க. நான் ஒரே நிமிஷம். சரி, ஆ, நான் அவருக்கு மட்டும் திரும்ப ஜாயின் பண்ண சொல்றேன். ஜாயின் பண்ண சொல்லிடு. நான் திரும்ப ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். ஆ ஓகே சார். ஓகே. அவரு வந்தோனே பேசிக்குவோம். இப்ப நான் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுறட்டா சார்? சரி, போலாம். இதுல ஓவராலா நீங்க என்ன ஒரு கீ டேக் அவேவா நினைக்கிறீங்க சார்? இந்த கேஸ் சம்பந்தப்பட்டமா கீ டேக் அவேஸ் ஃபார் அஸ். அதாவது வக்ஃப் போர்டு வந்து கிரியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்ல இருந்தது வந்து 1995 ஆக்ட் படி அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த வக்ஃப் கவுன்சில் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரு கவுன்சிலும் நீங்கள் 30 அதாவது ஸ்டேட் வைஸ் வந்து வக்ஃப் வாரியங்கள் வக்ஃப் கமிட்டியா இருந்துச்சு. ஸோ 30 வக்ஃப் கமிட்டியும் ஒரு வக்ஃப் கவுன்சிலும் ஓவரால் அந்த சொத்துக்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 8.7 லட்சம் ஏக்கர் அளவுக்கு, அதாவது இந்தியன் ரயில்வேஸ்க்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சொத்து உள்ள ஒரு பெரிய ஒரு 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 போர்டா இந்த போர்டு இருக்கு. ஸோ இதுல முக்கியமாக லாஸ்ட் இயர், அதாவது ஆகஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தப்போ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், மத்திய அரசு கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சிக்காக மட்டும் ஒரு ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தா இதுல நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனா அவங்க கொண்டு வந்ததுல முக்கியமான கவுன்சில் இருக்குல்ல, கவுன்சிலும் சரி, ஸ்டேட்ல இருக்கிற கமிட்டி, அது வாரியங்கள், இதுல வந்து மினிமம் 2 மெம்பர் வந்து நான் முஸ்லீம் இல்லாதவர்கள் இருக்கணும்னு சொல்றது. நமக்கு தெரியும் இந்த வக்ஃபுக்கு தானமாக கொடுப்போர் அனைவரும் இஸ்லாமியர்கள். இது வந்து இதுல வர்ற வருமானத்தையும் அந்த இஸ்லாமியர்களோட நலனுக்கு செலவிடப்படுது. ஸோ ஆனா இதுல இந்த வக்ஃப் வாரியத்துல 2 பேர் நான் முஸ்லீமா இல்லாதவர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்பட்டோம். அதே நேரத்தில் இதோடைய முக்கிய இயக்குனராக, தலைமை இயக்குனராக இருப்பவர் வந்து முஸ்லீமாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ இது ஒரு தேவையில்லாத கிளாஸ். ஏன்னா முழுவதாக இந்த சொத்துக்களாகட்டும் தானமாக பெறப்படுவதாகட்டும் இஸ்லாமியர்களால் இது வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஏற்கனவே கிளைம் பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ஊர்ல
கவர்மெண்ட் இல்லாம இத வந்து ஹிந்துஸோடைய அந்த கோயில்களுக்கே கொடுங்கன்னு சொல்லி பல வருடங்கள் கோவில் வச்சிருக்காங்க. அந்த அந்த இடத்துல இதை மட்டும் நீங்க மாத்த வேண்டிய காரணம் இது ஒரு சந்தேகம் ஏற்படுது. அங்க ஒரு வேண்டுகோளும் இங்க ஒரு வித்தியாசமான வேண்டுகோளும் இருக்கிறப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம், அதாவது இப்போ ஒருத்தர் வந்து தானமாக கொடுக்கணும், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்து அவர் வந்து தானமாக கொடுத்துடலாம். ஆனா இப்போ வந்து கன்வர்ஷன் ஆகி வர்றாங்கன்னா அவங்க 5 வருஷம் வந்து கழிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு கழிச்சுதான் வந்து நீங்க வந்து தானமா கொடுக்கணும்னு ஒரு காசு வைக்கிறாங்க. இது இருக்கு அந்த எலிஜிபிலிட்டி. இது என்ன வந்து இது என்ன ஒரு ஆள்பட்ட முடிய ஒரு பயன் அடைய போறோம். இப்ப நான் ஏதாவது ஒரு சொத்து ஒரு பேசினா கொடுக்கறதுக்கு ஹலோ சார். அதுவும் சார் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா அர்ஜுன் சார்? நான் கேக்குது. எனக்கு கேக்குது. அவரு வந்து வெளியில போயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப நெறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ்ல இருந்து அவங்க எல்லாரையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கேன் ஓவராலா. ஒரு மாரி ஓ! ஏதோ பக் மாரி கிரியேட் பண்றாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா நெறைய பேர தூக்கி ஓகே. போட்டுருச்சு நோ ஸ்பேஸ ப்ராப்ளம். விட்டுன்னு சொல்றாங்க. ஆ ஓகே. ஸோ அது எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஐ திங்க் வி காட் த ஓகே. ஹோல் பிக்சர் யாஹ்! வித் யாஹ்! எவ்ரிதிங். அதுவும் நீங்க ஓகே. ஃபைனலா கன்க்ளூட் பண்ண மாரி ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ம். ஸ்டார்ட். அண்ட் இந்த மாரி எஸ். மக்கள் சார்பாக எந்த பிரச்சனைகள் எஸ். வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அதுல முதன்மையா நின்னு அவங்களுக்கான உரிமைய பெற்றுத் தருன்றதுல எந்த ஒரு இதுவும் ரைட். கிடையாது. அதே மாரி எஸ். இவங்க எஸ். எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டுனாலும் மக்கள் மனசுல, எஸ். மக்கள் மத்தியில அவங்களுக்கு என்ன உண்மைன்றது வந்து போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம கரெக்ட். பெருமளவுல அந்த ஆதரவ பார்க்குறோம் பொதுமக்கள. கண்டிப்பா. ஸோ அந்த ம். வகையில ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் ஐ திங்க் ஷூர். நம்ம இன்னைக்கு செஷன் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி ஓகே. இன்னொரு டன். டாபிக்ல கண்டிப்பா தொடர்ச்சியா கண்டிப்பா. பேசுவோம். அண்ட் ரியலி தேங்க் யூ ஃபார் கண்டிப்பா. மேக்கிங் த டைம் ஃபார் அஸ். ஏன்னா எல்லாருமே ஷூர். உங்களோட பேச்ச கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி. வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும். ஸோ கண்டிப்பா. தேங்க் யூ ஃபார் தட். ரொம்ப நன்றி. தலைவர் சொன்ன மாரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் 2026க்கான தேர்தல வந்து நிர்ணயிக்க போறவங்க. ஏன்னா இந்த எலக்ஷன் வந்து அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன். முன்னாடி நம்மளுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நாடகத்துல இருந்துச்சு. அப்புறம் சினிமால இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபோன்ல தான் நம்மளுடைய பிரச்சாரங்கள் வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது. இந்த தெருமுனையில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் பழைய கதைகள். ஸோ நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரமும் சரி, மக்கள் சந்திப்பும் சரி, நம்மளுடைய கொள்கைகள், இந்த மாரி வெற்றிகள், இது எல்லாமே மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான க க முக்கியமான கடமையில இருக்கோம். ஆ விர்ச்சுவல் வாரியர்ஸா பங்கெடுக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வாய்ப்ப குடுத்த அ அ ஹரிஷ் மற்றும் எல்லா டீம் நிர்மல்குமார் அவர்கள், ஐடி விங், குரு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச். யா. பாய் ஆல். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.